விருந்தெல்லாம் இருந்தால் வீட்டில் சாப்பாடை பற்றி நமக்கு தெரியவே தெரியாது. ஒன்றுமே இல்லைன்னா ரசம் சாப்பாடு கூட நமக்கு பிரியாணி டேஸ்ட் வரும். உண்மையே இல்லையா? இப்படி செய்கிறது, நாங்கள் செய்கிறதே எல்லாமே ரசம் சாப்பாடு தான் பாஸ்டர் இல்லையா? அந்த என்னது இவங்களுக்கு தெரியும் சாப்பாடு, இதுக்கு என்னம்மா குழம்புக்கு பேர் நீங்களே வச்சுக்கோங்க ஏதோ ஒரு பேர் அப்படின்னு சொல்லி வச்சிடறோம் இல்லையா? சாப்பாட்டுக்கு பேர் சொல்லுகிறேன். ஒரு பிரியாணியாக இருந்தாலும் திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதித்து போடுகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டு, திருப்தி அடைந்தவன். திருப்தியாக இருக்கிறவனுக்கு முன்பாக பிரியாணியோ நேர்த்தியான உணவுகளை கூட என்ன செய்யாது அவனுக்கு. ஒரு முறை நான் மட்டன் பிரியாணி சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு. மட்டன் பிரியாணிக்கு ஒன்று நம்ம வீட்டில் இருக்க சாப்பாடு கல்யாண விருந்துக்கு முன்பாக ஏதாவது ஒர்த் ஆகுமா? ஒர்த் ஆகாது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஏன் சொல்லுகிறேன்? சந்தோஷம் இல்லாத காரணம், சந்தோஷம் உலகத்தில் இல்லை. சந்தோஷத்தை கொண்டு வருவதற்காக, சந்தோஷம் உண்டாக்குவதற்காக இயேசு இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்தார். ஆமென் சொல்லுங்க. எத்தனையோ கிறிஸ்துமஸை கொண்டாடிட்டோம். அருமையான ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, சபையே, இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு இந்த உலகத்திலே எல்லா ஜனத்துக்குமான சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க. எல்லா ஜனத்திற்கும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்கள் இந்த ஜனங்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கு வரைக்கும் பிறக்கிற ஒவ்வொருவருக்கும் அது என்னது, அதே சந்தோஷமான. அதனால தான் உலகம் முழுவதுமாக சம்பந்தம் இல்லாதவங்க கூட என்ன செய்கிறான், ஸ்டார் கட்டி அங்கே டெக்கரேட் பண்ணி ஒவ்வொரு இடங்களில் பார்த்தா சம்பந்தமே இல்லாத. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஸ்கோ மதியானம் சொன்னாங்க, ஃப்ரெஸ்கோவில் போனால் ஒரே டெக்கரேஷன் பண்ண. அவனுக்கும் கிறிஸ்துவ பிறப்புக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஆக்சுவலியாக ஒரு கிறிஸ்தவர்னு நினைக்க ஃப்ரெஸ்கோ இது ஒரு கிறிஸ்தவர். சரி, அங்கே இருக்கட்டும். நீங்கள் ஜேடி மார்க்கெட் போனீங்கன்னா அல்லது மாடர்ன் ஸ்டோர் போனீங்கன்னா ஊட்டிலேயே, ஏன் நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸ், அவருக்கும் அவர் பேரே சிவா டெக்ஸ்டைல்ஸ், ஆனால் அவருக்கும் கிறிஸ்துவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கிறதா? அங்கே ஸ்டார் கட்டப்பட்டிருக்கிறது, அங்கே அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது, அங்கே இயேசு கிறிஸ்து பிறப்பதற்குரிய அடையாளமான குடியில் போடப்பட்டு என்ன ஏதோ ஒன்றை செய்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதற்கான அங்கீகாரத்தை கொடுக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனுடைய நோக்கம் என்ன? முதலாவது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி. ஆமென் சொல்லுங்க. அப்போ முதலாவது இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு உலகத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒன்றாக இருந்தது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது, அங்கே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் நாம் அவர் மத தலைவராக வரல, அவர் ஒரு ராஜா அரண்மனையில் பிறக்கல. போன வாரத்தில் சொன்ன அவருடைய பிறப்பு வழியிலே, பிரசவத்துக்குரிய ஆயத்தம் இல்லை. இன்றைக்கு பிரசவம்னா, இன்னைக்கு பிரசவம் கர்ப்பம் தரித்ததுலேருந்து கடைசி வரைக்கும் கையில் புக்கை வச்சுக்கிட்டு கர்ப்பஸ்திரீகள் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். பல காரியங்கள் இருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய பிறக்கும்போது எந்த விதமான ஆயத்தம் இல்லை. அந்த தாய்க்கு தெரியும், நான் பிரசவிக்க போகிறேன். அவருடைய தகப்பனார் யோசேப்புக்கு தெரியணும், என் மனைவி பரிசுத்த ஆவியினால் உண்டான கற்பத்தை சுமந்து கொண்டிருக்கிறாள், அவளை எங்கள் வழி பிரயாணத்தில் கொண்டு போகக்கூடாது, அவளை எங்கேயாவது என்ன செய்யணும், பிரசவத்துக்குரிய ஆயத்தங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். செய்யலை. குடும்பத்தா உறவுகள் இருந்து, ஏம்மா இப்படி நீ ஒரு கர்ப்பிணியாக இருந்து வழி பிரயாணத்தில் போவது அது ஆரோக்கியமான பிரயாணமாக இருக்குமா என்பது அல்ல. யாரும் சொல்லவில்லை. வழி பிரயாணத்தில் பார்த்து கொள்ளலாம். என்ன, அவங்களுக்கு தெரியும் யார் தன்னுடைய கற்பத்திலே பிறப்பது யார். மரியாளுக்கு யாருக்கு தெரியும்? மரியாளுக்கு தெரியும் என் மனைவியினுடைய கற்பத்தில் இருப்பது யார் என்று யாருக்கு தெரியும்? யோசேப்புக்கு தெரியும். மாற்றவே முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட ஆண்டவர் சொல்லிருக்காரு. தூதன் வந்து சொன்னா, பரிசுத்த ஆவியினாலே நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவா அப்படின்னு சொல்ற. யோசேப்பு கிட்ட சொன்னா, யோசேப்பு சகாபாங்க மெதுவா சைலண்டா மரியாதை கலட்டி விட நினைச்சான். ஆனால் யோசேப்பு கிட்ட தூதன் சொப்பனத்திலே தோன்றி, உன்னுடைய மரியாள் மீது, உன்னுடைய மனைவி, உனக்காக நியமிக்கப்பட்ட மனைவி மீது சந்தேகப்படாத,
அவள் பரிசுத்தாவினாலே கற்பம் தரித்திருக்கிறாள், அவளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே என்று சொன்னார். இவங்க 2 பேருக்கும் தெரியும். இதை மற்றவங்களுக்கு சொல்லியிருக்கலாம். இதை சார்ந்து எலிசபெத் குடும்பத்துக்கு தெரியும், யாரு இந்த கற்பத்திலே பிறக்க போகிறது இது. ஆனால் எந்த விதமான ஆயத்தம் இல்லை. ஆயத்தம் இல்லாத நிலைமையிலும் இயேசு இந்த உலகத்தில் பிறந்து சந்தோஷத்தை கொடுக்கிறவராக இருந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க, சந்தோஷமா ஒரு அல்லேலூயா. நான் தான் சொல்கிறேன்ல, உலகம் முழுவதுமாக சந்தோஷம் இருக்குது, நமக்கு தான் சந்தோஷம் இல்லை. நமக்கு என்னைக்கு தான் பிரச்சனை மாறப்போகுது, என்னைக்கு தான் போராட்டம் மாறப்போகுது, என்னைக்கு தான் சகஜமாக மாறப்போகுது. எப்பொழுதுமே நமக்கு பிரச்சனை. காலையில் கேட்ட செய்தியின்படி என்னது, ஆண்டவர் நம்மை கொண்டு வைத்த தரிசனம், உனக்காக உங்களுக்காக ஒரு தரிசனம் உண்டு. அதை நோக்கி பாருங்க, உங்களுடைய காரியங்களை உங்களுக்கு தந்த தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை. 2வது லூக்கா அதே 12ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும். 2வது பார்க்கிறோம், முதலாவது எல்லா ஜனத்துக்கும் கொடுக்கிற ஒரு சந்தோஷம், 2வது எல்லா ஜனத்துக்குமான சமாதானம். ஆமென் சொல்லுங்க. நான் மறுபடியும் சொல்லுவேன், சமாதானம் இருக்க இடத்துல சமாதானத்தினுடைய காரியங்களே வெளிப்படாது. நிறைய சர்ச்சு கத்தோலிக்க சபையிலலாம் போனால் சமாதானம் 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 சொல்லிடுவாங்க, யாருன்னே தெரியாது. சும்மா ஒரு கும்பிடு போட்டு வந்துடுவோம், யாருன்னே தெரியாது அவருக்கு. ஒருவருக்கு ஒரு சமாதானத்தை அறிவித்து கொள்ளுங்கள். நான் கத்தோலிக்க மார்க்கத்திலேருந்து வளர்க்கப்பட்டேன், ரொம்ப வைராக்கியமாக வளர்க்கப்பட்டேன். கர்த்தர் கிருபையாய் ரட்சித்தார். இன்னைக்கு நிறைய ஃபாதர்ஸு 2 நாளைக்கு முன்னால் கூட நேற்று கூட அந்த ரெக்ஸி ஸ்கூலில் நடந்த இன்டர் ஃபெய்த் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமில் நானும் அழைக்கப்பட்டிருந்தேன், கலந்து கொண்டேன். எல்லாரோடு கூட இணக்கமான சூழ்நிலை, அதுக்காக அங்கே போய் அவங்களோடு கூட சேருவது கிடையாது. ஆனால் சொல்லுகிறேன், ஒரு கடமைக்காக சமாதானமே இருக்காது. குடும்பத்திலேயே சமாதானம் இல்லை. இன்னைக்கு பேருக்காக, ஒரு உலக மனுஷனுடைய பார்வைக்காக சமாதானமாக இருப்பதை போல இன்னைக்கு உலகம் காணப்படுகிறது. ஏன் திருச்சபைக்குள்ளாக இருக்கிற ஜனங்கள் காணப்படுகிறாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது முதலாவது சந்தோஷம் மனிதனுக்கு தேவை, அதை கொடுக்கும்படியாக வந்தார். 2வது சமாதானம் அவனுக்கு தேவை, சமாதானத்தை இழந்து காணப்படுகிறான். இன்னைக்கு எல்லாரும் சந்தோஷம் அப்படின்னா என்ன செய்கிறாங்கன்னா, கிறிஸ்மஸ் நாட்களில் தான் உலகத்தில் அதிகமான விபத்துகள் நடக்கிற நாளாக இருக்கிறது, ஆக்சிடென்ட் டே. ஏன்னா என்ன சந்தோஷம்னா, இயேசு கிறிஸ்து பிறந்தா அவனுக்கு தெரியாது, இயேசு பிறந்தார் தெரியும். ஆனால் அந்த சந்தோஷம் எப்படின்னா, குடியிலும் வெறியிலும் போதையிலும் என்ன தன்னை சிங்காரித்து கொண்டு தன்னை முழுவதுமாக மூழ்கடித்து கொண்டு அவன் காணப்பட உலகம் முழுவதுமாக. அதனாலே பல விபத்துக்கள் நேர்ந்து பலர் உயிரிழக்கிற சூழ்நிலை. சந்தோஷம் என்பது அது சந்தோஷம் இல்லை. இரவு நேரத்தெல்லாம் நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது இரவு நேரம் மாசு கூப்பிட்டு போவாங்க. நைட்டில் கூப்பிட்டு போகும்போது எங்கள் அத்தா சந்தோஷம் நினச்சி, எங்கள் அப்பாவெல்லாம் எங்கே வச்சு என்ன வச்சுருப்பாரு, கோட்டில் உள் பாக்கெட்டில். ஆமாம், அதோடு தான், அதுதான் சந்தோஷம். என்னது, அதுதான் சந்தோஷம் என்று சர்ச்சிலேருந்து வெளியே வந்தோன்னே சந்தோஷம் ஒன்று. என்ன, இயேசு பிறந்த சந்தோஷம் இல்லை, போதையினாலே பாட்டிலினாலே வருகிற சந்தோஷத்தை இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் உலகம் முழுவதுமாக சந்தோஷம் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கும் என்றால், இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான கிறிஸ்மஸ் ஆகி மாறட்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் வஸ்திரம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. இயேசு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற, அதுதான் பெரிய சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க. 2வது சமாதானம். சமாதானத்தை பெயருக்கு சொல்லிட்டு சமாதானம் இருப்பதை போல இருக்கிறோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள், சமாதானத்தை கெடுக்கிறவர்கள் அதை காட்டிலும் பெரிய பாக்கியவான்கள் இல்லையா? இன்னைக்கு சமாதானத்தை கெடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு இருக்கு. சமாதானம் எங்கே, என்ன இடத்துல சமாதானத்தை கெடுக்கும், இது இல்லாத போகும் இல்லை.
ஆண்டவருடைய வார்த்தை உலகம் முழுவதுமாக. இரண்டாவது, உலகத்துக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் செகண்ட் அப்படின்னா, முதலாவது ஜாய், இரண்டாவது பீஸ். ஆமென் சொல்லுங்க. சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இந்த உலகம் இன்னைக்கு நாடுகளுக்குள்ளாக, மனிதர்களுக்குள்ளாக, ஏன் 4 சுவற்றுக்குள்ளாக, குடும்பத்துக்குள்ளாக கூட இன்னைக்கு என்ன இல்லை, முதல் போல கஷ்டம் இல்லை. முதல் கஷ்டம் இருந்துச்சு, தரித்திரம் இருந்துச்சு, பொருளாதாரம் இல்லை, மேட்சிங்கா ட்ரெஸ் இல்லை, ஏதோ ஒன்று போட்டு ஏதோ ஒன்று போயிட்டு இருந்த காலம். இன்னைக்கு எல்லாமே ப்ரொஃபஷனலாக மாறிடுச்சு. எல்லாமே மேட்சிங் மேட்சிங் மேட்சிங். எல்லாமே பணம் இல்லாமல், காசு இல்லாமல் யாரும் இல்லை. ஆண்டவர் கிருபையா எல்லாரையும் ஆசீர்வச்சிருக்கார். ஆனால் என்ன இல்லை, சமாதானம் இல்லை. உலகத்துக்கு சமாதானம் இல்லை. உலகத்திலே வாழ்கிற, உலகத்திலே இருக்கிறதான சபைக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக சமாதானம் இல்லை. சண்டைகளும் வருத்தங்களும் சஞ்சலங்களும் வைராக்கியங்களும். அன்புக்குரிய சபையே, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இரண்டாவது இயேசு கிறிஸ்து பிறப்பின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கிற காரியம் சமாதானம். ஆமென் சொல்லுங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் சமாதானத்தை வச்சு போகிறேன். உலகத்தினால வருகிற பணத்தினால, பொருளினால, குடியினால, பாட்டிலினால, போதையினால, வேறு எந்த ஒரு காரியத்தினாலும் வராத ஒரு சமாதானத்தை உங்களுக்கு நான் வச்சு போகிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சிலுவையின் மூலம் இயேசு கிறிஸ்து பிறந்த மாத்திரமல்ல, சிலுவையின் மூலமாக அந்த சமாதானத்தை நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென் சொல்லுங்க. 2000 வருஷங்களுக்கு முன்பாக இந்த உலகத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் ஆசீர்வாதம் முதலாவது சந்தோஷம், இரண்டாவது சமாதானம், மூன்றாவது மத்தேயு 1:21 வாசிப்பீர்கள் என்றால், மேத்யூ சாப்டர் 1:21 வாசிப்பீர்கள் என்றால், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். மூன்றாவது பாவ மன்னிப்பு. இந்த உலகத்துக்கு கிடைக்க வேண்டிய ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கு மாத்திரமல்ல, இந்த உலகம் முழுவதுமாக கிடைக்க வேண்டிய ஒரு ஆசீர்வாதம். கொஞ்சம் பேஸ் வைங்க தம்பி. உலகம் முழுவதுமாக கிடைக்க வேண்டிய ஜனங்களுக்குரிய ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பு. இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக ஆதாம் வரைக்கும் பாவம் இல்லாமல் இருந்துச்சு. பாவம் இருந்துச்சு. பாவத்துக்கு பலி செலுத்தப்பட்டது. பலி, அந்த பலியினுடைய காரியம், பாவம் மூடப்பட்டது. பலி, மிருகத்தினுடைய இரத்தம், பாவம் மறைக்கப்பட்டது, மூடப்பட்டது, மன்னிக்கப்படவில்லை. திரளாய் வந்தது. இன்றைக்கு பாவத்தை மன்னிக்க, பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட மனிதன் உலகம் முழுவதுமாக ஓடி சுற்றி திரிகிறான். எங்கே பாவம் மன்னிக்கப்படுகிறது? சிறு பிராயமாக ஏற்கனவே சொல்லியிருக்க, சிறு பிராயமாக இருக்கும்போது ஃபாதர்கிட்ட போய் பாவ சங்கீர்த்தனம் செய்யணும். 4வது படிக்கும்போது எனக்கு ஹோலி கம்யூன், ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூன் கொடுக்கப்பட்டது. எங்கள் குடும்பத்தெல்லாம் பயங்கர ட்ரெடிஷ்னலாக, என்ன, கத்தோலிக்க மார்க்கத்தில் மிகவும் பக்திக்குரியவர்களாய் வளர்க்கப்பட்டோம். முழங்காலில் தான் இன்றைக்கி பசங்க முழங்கால், நான் இப்போ எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார், முழங்கால் நின்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து கொஞ்சம் எந்திரிச்சு பிள்ளைகளுடைய முழங்காலெல்லாம். எங்கள் அப்பா பின்னால் இருப்பார். நாங்கள் 8 சகோதரர்கள், 7 பேர். அதில் 6 சகோதரர்கள், 2 சிஸ்டர்ஸ், 8 பேர். எல்லாருக்கும் பின்னாலே எங்கள் அப்பா இருப்பார். 1 மணி நேரம் முழங்கால் படி அந்த ஜெபமாலை ஜெபம் முழங்காலில் தான் நிற்கணும். கடைசி அவர் ஸ்தோத்திர ஜெபம் அவர் பண்ணுவார். உலகத்தில் எல்லா பரிசு அதே 15 நிமிஷம் பண்ணுவார். ஆரம்பித்தார்னா எங்கேருந்து ஆரம்பித்து எங்கேருந்து முடிப்பார், எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியாது. ஆமாம், அவ்வளோ ஜெபம் பண்ணுவார். அவ்வளோ ஜெபம், கலை, ஒரு ஸ்தோத்திர ஜெபம். இவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக்கடுவது, அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக்கடுவது, அவருக்கு என்ன தோஸ்திரம் உண்டாக்கடுவது, தோஸ்திரம் உண்டாக்கடும் அப்படின்னு சொல்லி நிறையா ஜெபம். 15 நிமிஷம் அந்த ஜெபம் முடியும். முழங்காலில் தான் நிற்கணும். கத்தோலிக்க மார்க்கத்தில் வைராக்கியமாய் வளர்க்கப்பட்டோம். அருமையான கத்தோலிக்க பிள்ளைகள். ஆனால் அங்கே சொல்லப்பட்டபடியும் பாவ மன்னிப்புக்கென்று நான் அந்த ஃபாதர்கிட்ட போய் உட்காரும்போது, ஃபாதர் தான் என்னுடைய ஸ்கூல் ஹெட்மாஸ்டர். அவர்கிட்ட தான் அறிக்கை பண்ணோம்.
போனால் அங்கே ஏன்டா கழுதை இதெல்லாம் செஞ்ச அப்படின்வாரு. அடுத்த டைம் சொல்ல முடியுமா? மனுஷனா அங்கேயே கழுதை எங்கே பாவ சங்கீதன பீடத்திலேயே அவர் ஃபாதர் வாயிலான என்னை கழுதையை மாற்றிட்டார். ஏன்டா கழுதை இதெல்லாம் செஞ்ச அப்படின்வார். சொல்ல முடியுமா? சின்ன நான்கு ஒரு 4வது படிக்க ஜாவேஸ் மாதிரி நம்ம ஆளாக இருந்தாலும் ஜாவேஸ் 8th ஆமாம் 8th நம்ம அந்த மாதிரி ஆளாக இருந்தாலும் நம்ம படித்தது 5வது 4வது படிக்கும்போது ரொம்ப பயபக்தியாக எல்லாம் பண்ணி இப்போ போய் அடுத்த நாள் வரம்போடு ஒரு நேற்று என்ன பண்ணடா, மன்னிப்பு கிடைக்காத தண்டனையும் கிடைக்கும். நேற்று என்ன பண்ண அந்த ஃபாதருக்கும் நமக்கும் ஒத்தே வராது. ஏன்டா கழுத அங்கேயே சொல்லுவோம், ஏன்டா கழுத இந்த எல்லாம் செஞ்ச அப்படின்வாரு. அப்புறம் ஜெபம் பண்ணு போ, இதெல்லாம் பரிகார ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அடுத்த நாள் வரும் பெரம்போடு வரும்போது அடி கண்டிப்பாக. சிறில் என்கிறதான ஃபாதர் ரொம்ப கண்டிப்பானவர், அடி கொடுப்பார். அடுத்த முறை பாவரிக்கை செய்வேனா, நான் பாவரிக்கை செய்வேனா, உண்மையாக சொல்லுவேனா, பயபக்தியோடு போய் ஃபாதர் நான் இந்த பாவம் செஞ்சேன் அந்த பாவம் செஞ்சேன் அப்படின்னா, மன்னிப்பு ஆண்டவர் மன்னிக்கிற தேவன், நம்ம கற்றுக் கொடுத்து ஆண்டவர் மன்னிக்கிற தேவன். ஆனால் அருமையான அதுக்கு ஒரு பாடு பாவரிக்கை உண்மையாக செய்யலை, பொய்யா மாய்மாலம் பண்ணி இதை செஞ்சேன் அதை செஞ்சேன். ஏன்னா ஒன்று அந்த இடத்துலேயே திட்டு விழுக, 2வது அடுத்த நாள் அடியும் விழுகும். என்ன செய்வது? ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போது பாவ மன்னிப்பின் நிச்சயம் எங்கே கிடைக்கிறது? இயேசு கிறிஸ்து பிறப்பின் மூலமாக. அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து என்றால் பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர் என்ற அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. ரட்சகர் என்ற அர்த்தம். இந்த உலகம் முழுவதுமாக பாவத்தை மன்னிக்க, பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட உலகத்திலே ஒன்றுமே இல்லை, எதுவுமே இடமில்லை. இயேசு சொன்னார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். 3வது பாவ மன்னிப்பை தரும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லது இந்த உலகத்துக்கு வந்த மேன்மை என்னன்னா, இயேசு கிறிஸ்து பிறப்பின் மூலமாக பாவ மன்னிப்பின் நிச்சயம் பாவம் மன்னிக்கப்படுது. ஆமென் சொல்லுங்க. அநேக காரியங்கள் பலி செலுத்தப்பட்டு பாவம் மூடப்பட்டது, மன்னிக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து பிறப்பின் மூலமாக அவர் வருகிறார், மேசியாவாக வருகிறார். அவருடைய பிறப்பு எப்படி இருக்குமா? அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏன்னா அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கவர்களை ரட்சிக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய 4வது நாம் சொல்லுவோம் என்றால், ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு மகிமை என்றால் 4வது சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 4:15 வாசிப்பில் என்றால், இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். 4வது இந்த உலகத்துக்கு வெளிச்சம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, இந்த உலகத்துக்கு வெளிச்சம். 1வது சந்தோஷம், 2வது சமாதானம், 3வது பாவ மன்னிப்பு, 4வது இருளிலிருந்து வெளிச்சம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வெளிச்சம், என்ன வெளிச்சம் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து தெரியலன்னா இன்னும் அவன் யாரா இருக்கான்? இருளில் நடக்கிறான் என்று தான் வசனம் சொல்லுகிறது. அப்போது உலகத்திலே அதிக நேரம் எடுக்க விரும்பலை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 4 காரியங்கள் இந்த உலகத்துக்கு, உங்களுக்கும் எனக்கும் நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று நம்புகிறவன், இன்னும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நோக்கத்தை அறியாதவராய் இருக்கிறவர்களுக்குரிய சத்தியம் என்ன? இந்த உலகத்துக்கு, உலக மனுஷனுக்கு கிடைக்கப்படுகிற சத்தியம் என்ன? அதிலிருந்து நம்ம விலகி போயிடக்கூடாது. இந்த சந்தோஷம், இந்த சமாதானம், இந்த பாவ மன்னிப்பு, இந்த இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வருகிற 4 காரியம் ஒவ்வொரு நாள் நமக்கு தேவை. ஆனால் உலகத்துக்கு எல்லா மனுஷருக்கு அவர் பிறக்கும்போது குறிப்பிட்ட யூதேயா தேசம், எருசலேம் தேசம் இல்லை, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம். 1வது சந்தோஷம், 2வது சமாதானம், 3வது பாவ மன்னிப்பு, 4வது இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு நேராய் கடந்து வருகிற ஒரு சத்தியங்கள் இந்த பூமிக்கு கிடைத்தது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவ்விதமான சகல ஜனங்களை நேசிக்கிற இயேசுவை நீங்களும் நானும் சொந்த ரட்சகராக அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆமென் சொல்லுங்க. குடியிலும் வெறியிலும் நம்மை சீராட்டி பாராட்டி கொண்டு இருக்கிறவர்களாய் அல்ல, உலக பொருளை சார்ந்து உலகத்தினுடைய பொருளுக்காக ஐயோ சந்தோஷம் இல்லையே என்ற நிலைமையில் அல்ல. கர்த்தருடைய பிள்ளையில அவ்விதமான 4 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். பரலோக பிதாவே,
2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே வந்த மெய் தெய்வம். ஆண்டவரே, நீ பிறந்த ஒரு நோக்கம் உண்டு. பிறப்பதற்கு முன்பாக நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே நீர் பிறப்பீர் என்றதான தீர்க்க தரிசன வார்த்தையின்படி நீர் இந்த உலகத்திலே பிறந்தீர். உம்முடைய பிறப்பு உலகத்துக்கு தற்காலிகத்தை போல இருந்தாலும், முதலாவது சரித்திரத்தை பிளந்தவர், இரண்டாவது இந்த உலகம் முழுவதுமாக சந்தோஷம் அடைவதற்கான பிறப்பாய் உம்முடைய பிறப்பு இருந்தது. நீர் இந்த உலகத்திலே பிறக்கும் போது தன்னுடைய பெற்றோரோ அந்த குடும்பத்தாருக்கோ சந்தோஷம் இல்லை. தன்னுடைய பிள்ளை பெறுவதற்குரிய சரியான இடமோ ஆயத்தங்களோ செய்யாமல் இருந்தது. ஆனால் உம்முடைய பிறப்பு நீர் நல்ல தொட்டிலே வைத்து சீராட்ட பாராட்டவில்லை ஆண்டவரே. அந்த கடும் குளிரான நேரத்திலும் ஆண்டவரே கையில கிடைத்த கந்தை துணிகளை வைத்து தான் போர்த்து கொண்டிருந்தாங்க. ஆனால் உம்முடைய பிறப்பை கொண்டாடுகிற ஜனங்கள் எல்லாரும் இன்னைக்கு சந்தோஷம். அதற்கு அடையாளமாக தான் குடிச்சும் வெறிச்சும் பலவிதமான விருந்துகளை பண்ணியும் அநேகர் இதுதான் சந்தோஷம் என்று நினைக்கிறாங்க. ஆண்டவரே, உண்மையான உள்ளத்தில் நீர் வந்த சந்தோஷம் எல்லாருக்கும் கிடைப்பதாக. இரண்டாவது, உண்மையான சமாதானம் கிடைப்பதாக. சமாதானம் 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 என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு தினம் எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே சமாதானத்தை இழந்தவர்களாக, சமாதானத்தை பறிக்கொடுத்தவர்களாக காணப்படுகிறோம். நாமும் தரிக்கப்பட்ட ஜனங்கள் எங்களுக்குள்ளாகவே சமாதானம் இல்லைப்பா. உலகம் முழுவதற்கும் நீ சமாதான காரணராய், சமாதானத்தை ஏற்படுத்துகிறவராய் வந்தேன். மூன்றாவது, பாவ மன்னிப்பு நிச்சயம். இன்னைக்கு பாவம் மன்னிக்கப்படும் என்று எங்கெங்கோ ஓடி மனிதன் அலைந்து திரிகிறான். நான் பாவம் மன்னிக்கப்படல ஆண்டவரே. பாவம் மன்னிக்க பாவியாக பிறந்து பாவியாகவே செத்து கொண்டிருக்கிற கூட்டமான ஜனங்கள் ஆண்டவரே, இந்த நாளிலே பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர் நீர் பிறந்திருக்கிறீர். இந்த உலகத்துக்கு ஒரு பாவ மன்னிப்பு வரட்டும். நான்காவது, இருளின் வாழ்க்கை மாறட்டும். வெளிச்சத்துக்கு நேராய் கடந்து வருவதாக உம்முடைய அற்புத கரத்திலே எல்லாரையும் ஒப்பு கொடுக்க. இந்த மாலை வேளை சிறப்பான பாடல்களை பாடினார்கள். கர்த்தர் பிறந்திருக்கிறார் என்கிறதான் நம்பிக்கையோடு தான் பாடியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் சந்தோஷம், இதுவரைக்கும் சமாதானம், இதுவரைக்கும் பாவ மன்னிப்பு, இதுவரைக்கும் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வரல அப்படின்ட்டு இருப்பார்கள் என்றால், இந்த மாலை வேளை ஒவ்வொருடைய வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம், பாவ மன்னிப்பு, வெளிச்சத்தின் பாதையில் நடப்பதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த மாலை வேளை எல்லாரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு ராஜாவுடைய பரிசுத்தமான நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.